Hi friends, welcome back to AHL Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th standard Max chapter 1 set language. அதுல important example sum தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோலயே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல அதோட continuation தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? Example 1.10 if universal set equal to CDEFGH IJ A equal to CDGJ find a complement. அதாவது இதை a complementனு சொல்லலாம், a dashனு சொல்லலாம். a complement அப்படின்னா என்னன்னா ஏல இருக்கிறத தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க மீதி இருக்க எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுறது தான் வந்து a complement. ஓகேங்களா? அதாவது a complement equal to universal set minus a. ஏல இருக்கிறத தவிர யூனிவர்சல் செட்டில் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுறது தான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? சொல்யூஷன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு சிடிஇஎஃப்ஜிஹெச் ஐஜே ஏ ஈக்குவல் டு சிடிஜிஜே. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சி வந்து காமனாக இந்த ரெண்டு செட்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டி வந்து ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜி வந்து இருக்குது. ஸோ ஜியை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜே வந்து ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏல இருக்கிறத தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க மீதி எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ யூனிவர்சல் செட்டில் மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? இருக்குது? இ இருக்குது, எஃப் இருக்குது, ஹெச் இருக்குது, ஐ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஎஃப்ஹெச்ஐ இதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு இஎஃப்ஹெச்ஐ. ஓகேங்களா? அதாவது ஏல இருக்கிறத தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க மீதி எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? Example 1.11 if p equal to m comma n and q equal to m comma I comma j, then represent p and q in Venn diagram and hence find p union q. p q அப்படின்னு ரெண்டு செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து p and qவோட வென் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து ஃபைண்ட் p union q. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வென் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு சர்க்கிளும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு சர்க்கிள்லேயும் வந்து காமனாக வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. அது எந்த இடம்னு கண்டுபிடிச்சிங்களா? இந்த இடம் தான் வந்து அந்த காமனான பிளேஸு. இந்த காமனான பிளேஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் இடையில இருக்க இந்த மிடில் பிளேஸை வந்து நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து பி அண்ட் கியூன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் இந்த காமன் பிளேஸ் இருக்கு இல்லையா? இந்த காமன் பிளேஸில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க ரெண்டு செட்டுலேயும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை வந்து இந்த காமன் பிளேஸில் வந்து எழுதணும். இந்த இன்டர்செக்ஷனில் வந்து எழுதணும். இந்த மிடில் பிளேஸில் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ p equal to m comma n, q equal to m comma I comma j. ஸோ இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக வந்து என்ன இருக்குது? எம்மு தான் வந்து ரெண்டு செட்லேயும் வந்து காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எம்மை வந்து இந்த மிடில் பிளேஸில் எழுதணும். வென் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் மிடில் பிளேஸில் தான் வந்து நம்ம ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து இந்த மிடில் பிளேஸில் வந்து எழுதணும். ஓகேங்களா? மீதி இருக்க எலமெண்ட்ஸ் வந்து பீனா பீக்குள்ளே வந்து நம்ம எழுதணும், கியூனா வந்து கியூவில் இடத்துல வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பியில் வந்து நமக்கு என்ன இருக்குது? எண் இருக்குது. ஸோ இந்த எண்ணை வந்து நம்ம இங்கே எழுதலாம். ஆனால் இந்த மிடில் பிளேஸில் மட்டும் எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த சர்க்கிள்குள்ளே எங்கே வேணால் எழுதிக்கலாம், மிடில் பிளேஸை தவிர. ஸோ இப்போ இங்கே வந்து என் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கியூவில் வந்து என்ன இருக்குது? ஐயும் ஜேவும் இருக்குது. ஸோ ஐ
ஜே இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வென் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி யூனியன் கியூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பி யூனியன் கியூனா ஒன்றுமே இல்லை, பியில் இருக்க எலமெண்ட்ஸையும் கியூவில் இருக்க எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிக்யூ ரெண்டுலேயும் என்ன இருக்குது? என்எம்ஐஜே இது 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 எலமெண்ட்ஸும் ஒன்றா சேர்த்து எழுதணும். அதுதான் வந்து பி யூனியன் கியூ. ஓகேங்களா? என் கமா எம் கமா ஐ கமா ஜே. ஓகேங்களா? ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து எழுதினோம். அதுதான் வந்து பி யூனியன் கியூ. இது மாற்றி மாற்றி கூட நம்ம எழுதலாம். எம் கமா என் கமா ஐ கமா ஜே அப்படின்னும் எழுதலாம், இல்லை என்எம்ஐஜே அப்படின்னும் எழுதலாம். எப்படி வேணால் எழுதலாம். ஓகேங்களா? பி யூனியன் கியூ அப்படின்னா 2 செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் சேர்த்து ஒன்றா எழுதுறது தான் வந்து பி யூனியன் கியூ. ஓகேங்களா? Example 1.14, if A equal to -3, -2, -1 and B equal to 0, 0, 1, 2, 4, find A minus B, B minus A. ஓகேங்களா? அதாவது இங்கே 2 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏ பி அப்படின்னு 2 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், இன்னொன்று வந்து பி மைனஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ மைனஸ் பி வந்து கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா என்ன? ஏ செட்டில் இருக்கிறத எழுதிட்டு மைனஸ் அடுத்தது பி செட்டில் இருக்கிறத எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஏ செட்டில் என்னென்ன இருக்குது? -3, -2, 1, 4. ஏ செட்டில் என்னென்ன இருக்குது? -3, -2, 1, 4. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் வந்து எழுதிக்கோங்க. மைனஸ் பியில் வந்து என்னென்ன இருக்குது? பி செட்டில் 0, 1, 2, 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா 2 செட்டுலேயும் காமனாக இருக்க நம்பரை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஓகேங்களா? காமனாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஸோ 2 செட்லேயும் என்ன இருக்குது காமனாக? 1, 4 இது ரெண்டுமே வந்து 2 செட்லேயுமே இருக்குது. ஸோ 1, 1, 4, 4. ஸோ 2 செட்லேயும் காமனாக இது 2 தான் இருக்குது. ஸோ 2ஐயும் கேன்சல் பண்ணியாச்சு. மீதி வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? 2 செட்லேயும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு மீதி ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு வந்து ஏ தான் வந்திருக்கு. ஸோ ஏ செட்டில் பேலன்ஸ் என்ன வந்து இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதில் வந்து ரிமைனிங் என்ன இருக்குது? -3, -2. ஸோ -3, -2 இதுதான் வந்து ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பி மைனஸ் ஏ. பியோட செட்டில் என்னென்ன இருக்குது? 0, 1, 2, 4 மைனஸ் ஏயோட செட்டில் என்னென்ன இருக்குது? -3, -2, 1, 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2 செட்லேயும் காமனாக என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ 2 செட்லேயும் வந்து நமக்கு 1, 4 இது ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ 1, 1, 4, 4 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் ஏ. ஸோ இப்போ வந்து பி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ பி செட்டில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பி செட்டில் என்ன இருக்குது? 0, 2. ஸோ 0, 2 இதை தான் வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 செட்டில் காமனாக என்ன இருக்குதோ அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 1.15, if A equal to 6, 7, 7, 8, 9 and B equal to 8, 10, 12, find asymmetric B. ஃபஸ்ட்டு asymmetric B அப்படின்னா என்னன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா asymmetric B equal to A minus B union B minus A. ஓகேங்களா? இதுதான் வந்து asymmetric Bயோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A minus B கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் B minus A கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா வந்து A minus B union B minus A யூனியனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து asymmetric B. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம A minus B வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷன் A minus B equal to A செட்டில் என்னென்ன இருக்குது? 6, 7, 8, 9 அதை எழுதிக்கோங்க. மைனஸ் இந்த மைனஸை போட்டுக்கோங்க. B செட்டில் என்னென்ன இருக்குது? 8, 10, 12 அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 செட்லேயும் காமனாக என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 செட்லேயும் காமனாக 8 தான் இருக்குது. ஸோ 8ஐ வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் 1.14 நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்குது, அதாவது A மைனஸ் பி, ஃபஸ்ட்டு ஏ தான் இருக்குது. ஸோ ஏ செட்டில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஏ செட்டில் என்ன ரிமைனிங் இருக்குது, 6, 7, 9 இதுதான் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்து A மைனஸ் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து B மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏனா என்ன, இது அப்படியே வந்து ரிவைஸில் எழுத போகிறோம். ஓகேங்களா? பியை வந்து ஃபஸ்ட்டில் எழுத போகிறோம், அடுத்தது ஏவை வந்து அடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ பி செட்டில் என்னென்ன இருக்குது, 8, 10, 12 மைனஸ் ஏ செட்டில் என்னென்ன இருக்குது, 6, 8, 9. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக என்ன இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு செட்லேயும் காமனாக வந்து 8 தான் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா பி மைனஸ் ஏ, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி தான் வருது. ஸோ பி செட்டில் கேன்சல் பண்ணது போக மீதி என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து 10, 12 இருக்குது. ஸோ 10, 12 எழுதிக்கோங்க. இது வந்து பி மைனஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி மைனஸ் ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இது ஒன்றுமே இல்லை, ஏ மைனஸ் பியில் வந்து அந்த செட்டில் என்ன இருக்கோ அதையும் பி மைனஸ் ஏல என்ன இருக்கோ அந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரே செட்டாக எழுதுறது தான் வந்து யூனியன். ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் பியில் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், 6, 7, 9 6, 7, 9 யூனியன் பி மைனஸ் ஏல என்ன கண்டுபிடிச்சோம், 10, 12. ஸோ 10, 12. ஸோ இப்போ யூனியன்னா என்ன, ரெண்டு செட்டில் இருக்கிறதையும் சேர்த்து ஒன்றா எழுதணும். ஓகேங்களா? ஸோ 6, 7, 9 10, 12 இதுதான் வந்து ஏ சிமெட்ரிக் பியோட ஆன்சர். ஓகேங்களா? அதாவது ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்டுக்குள்ளே இருக்கிறதையும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஏ சிமெட்ரிக் பியோட வேல்யூ வந்து 6, 7, 9, 10, 12. ஓகேங்களா? இந்த சம்ஸ் எல்லாமே வந்து 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ஸாக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.